18ஆம் தேதி வியாழக்கிழமை விஜய் கூட்டம் ஈரோடில் தொடங்குது. திருப்பியும் கூட்டம் அதிகம் எதிர்பார்க்கலாம். ஆனால் 25,000 பேருக்கு மேலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நிறைய நிபந்தனைகள்லாம் போட்டிருக்காங்க. அது எல்லாமே தாவேக்காவுக்கு ஒரு வெற்றி தான் சொல்லணும். ஏன்னா இது எங்களால் செய்ய முடியாதுன்னு சொல்லியிருந்தால் நடத்த முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதை விஜய் கட்சிகள் ஏற்றிருப்பாங்க, இல்லை அங்கே இருக்க மாவட்ட தலைவர்கள் ஏற்றிருப்பாங்க. ரொம்ப கட்டுப்பாட்டோடு செய்யணும்னு வச்சுருக்காங்க. நல்லது தான். தண்ணி இருக்கணும், பெண்களுக்கு உள்ள பாதுகாப்பு இருக்கணும், குழந்தைகள் வரக்கூடாது, இந்த மாதிரி நிறைய இருக்கும். அது படிப்படியாக நம்ம என்னன்னு தெரிஞ்சுப்போம். பட் ஆனால் இது மக்களாட்சி கிடைச்ச வெற்றி, இளைஞர்களுக்கு கிடைச்ச வெற்றி. ஸ்டாலின் அரசாங்கத்திலேருந்து நம்ம பர்மிஷன் வாங்குறதெல்லாம் பெரிய பெரிய கஷ்டம். அவங்க கோர்ட் என்ன சொன்னால், சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னால், கவர்னர் என்ன சொன்னால், இது எல்லாத்தையும் பொருட்படுத்தாத அவங்க சிந்தனையில், அவங்க ஒரு மக்களாட்சி இல்லாத சிந்தனையில் அவங்களா வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. பட் இதுக்கு அவங்க பர்மிஷன் கொடுத்தது கட்டாயம் திமுக அரசாங்கத்துக்கு ஒரு பின்னடைவு தான். பட் இருந்தாலும் விஜய் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். தாவேக்கா தலைவர் வாழ்க பாரதம், வளர்க இளைஞர் சமுதாயம், ஒளிரட்டும் தமிழகம்.